அவர் பேசிய பேச்சுக்கு கடுமையான கண்டனங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் வாழும் உரிமையை கொடுப்பதற்கு இவர்கள் யாருமே கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வித்ட்ரா பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த அரங்கத்தில் இருப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லாததை அவரே உணர்ந்து வெளியேறி விடுவது உசிதம். இல்லனா அடுத்த ரவுண்ட் அவர்கிட்ட பேசக்கூடாது. ரொம்ப தெரியும் பாருங்க. எனக்கு தெரியும், எனக்கு வரலாறு தெரியும். நீங்க யாரு? சைபர் போலன் கணவாயில வந்தது யாருன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். என்ன நடந்த நிகழ்வு? யார் அலோ பண்ணா? யாருங்க அலோ பண்ணா? நீங்க யார் அலோ பண்ணது? எது நடந்தது? 3 தலைமுறைக்கு முன்னாடி யாருங்க? 3 தலைமுறைக்கு முன்னாடி யாருங்க? 3 தலைமுறைக்கு முன்னாடி யாரு? ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி யாருங்க? யாருங்க? நீங்க பேசுறீங்க குமார், அத வாங்க பாருங்க, பேச முடியாது. இருங்கங்க, உங்களை அனுமதிக்க முடியாது, பேச முடியாது. 4 தலைமுறைக்கு முன்னாடி யாரு? எல்லாம் சவுதில இருந்து வந்தாங்களா? எனக்கு அந்த கருத்து கிடையாது. இல்ல கல்ஃப்ல இருந்து வந்தாங்களா? எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி தானங்க. நம்ம அண்ணன் தம்பி தானே. நீங்க யார அலோ பண்ண? நீங்க யார அலோ பண்ண? நீங்க யார அலோ பண்ணது? இருக்கிறதா நான் சொல்றேன். நீங்க யார அலோ பண்ண? நடந்தது அது உங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காதீங்க. விட்டுருங்க, நான் நடந்தத சொல்லிருக்கேன் அவ்வளவுதான். இல்ல இல்ல, இதான் உங்க கருத்துனா இதுக்கு மேல உங்கட்ட நான் ரெண்டாவது சுற்று கருத்து நான் வாங்க மாட்டேன். அது உங்க இஷ்டம். விட்டுருங்க. இந்திரகுமார் சொல்லுங்க. மோகன் பகவத் பேசியது, அதை தொடர்ந்து ராகுல் காந்தி பேசியது. இதில் மோகன் பகவத் பேசியது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காத பாஜகவும் பாஜக ஆதரவாளர்களும் ராகுல் காந்தி அது குறித்து ஆற்றிய எதிர்வினையை பற்றி மட்டும் உடனடியாக அந்த கருத்து ஏற்கத்தக்கது அல்ல, அவர் இந்தியாவுக்கு எதிரானவர் என்று பொங்கி வருகிறார்கள். அவர்கள் முதல்ல மோகன் பகவத் சொன்னது சரியா இல்லையான்ற நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை புரட்சிகரதாசன் சொல்லணும், பாஜக காரங்க பொதுவெளியிலேயும் சொல்லணும். ரெண்டாவது, இந்த மோகன் பகவத் அவர்கள் பேசியதில் ரொம்ப சில விஷயங்களை கோடிட்டு காட்டுறார். கான்ஸ்டியூஷன் பற்றி பேசும்போது த டாக்குமெண்ட் வாஸ் நாட் ரன் அக்கார்டிங் டு த ஸ்பிரிட் ஆஃப் த விஷன் அட் தட் டைம். அந்த காலத்தினுடைய நம்முடைய விஷனுக்கு ஏற்றார் போல் அந்த டாக்குமெண்ட் எழுதப்படலை அப்படின்னு சொல்கிறார். அவங்களுடைய விஷன் என்ன அப்படின்றத தான் தோழர் கனகராஜ் அவர்கள் சுட்டி காட்டினார். இதே சாவர்கர் கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுகிறார் அப்படின்னா, இந்தியா முழுவதற்குமான கொடியாக இந்த மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ள முடியாது, காவி கொடி ஒன்றுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொடியாக இருக்கும், இதை நான் நிராகரிக்கிறேன் எழுதியவர் சாவர்கர். அவரை வீர சாவர்கர்னு கொண்டாடுகின்ற அந்த அரசு முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்திய நாட்டு மக்களிடம். ரெண்டாவது, இவர் அந்த விழாவிலேயே இன்னொருத்தருக்கு விருது ஒன்று கொடுக்குறாங்க, சம்பத் ராய்னு ஒருத்தருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமர் கோயிலை பற்றி பேசும்போது எப்படி இவர்கள் பேசுகின்ற அந்த ராமர் கோயில் வாதம் என்பது ஒரு பாசிசவாதமாக இருக்கிறது என்றால், ராமர் கோயில் வாதத்தோடு சேர்ந்து இந்தியாவில் இந்து பெரும்பான்மை வாதம் பேசப்படுகிறது, ராமர் கோயில் வாதத்தோடு சேர்ந்து இந்தியாவில் ஆணாதிக்கவாதம் பேசப்படுகிறது, ராமர் கோயில் வாதத்தோடு சேர்ந்து இந்தியாவில் சாதியாதிக்கவாதம் பேசப்படுகிறது. அதற்கான ஒரு உதாரணம் தான் அந்த சம்பத் ராய் என்ற நபர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஹிந்துஸ்தானிக்கு மூஞ்சுனா என்ன, இந்துஸ்தானத்தின் மீசை, இந்துஸ்தானத்தின் பெருமிதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் ஆணாதிக்க வார்த்தைகளா இல்லையா? அப்ப இது சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற விளைவு என்ன? அவர் சொல்றாரு, யாரு, மோகன் பகவத் என்ற நபர் சொல்றாரு, இந்தியா பரச்சக்கரா, அதாவது இந்தியா தொடர்ந்து எதிரிகளை சந்தித்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு எந்த எதிரியும் இல்லைல. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கும் பொழுது அவரே சொன்ன பதிலாக அவர் சொல்றாரு, 80களில் இப்படித்தான் என்கிட்ட எதுக்கு ராமர் கோயில்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு பதில் சொன்னேன். 1947 சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சோசலிசம் வறுமை ஒழிப்போம்னு சொன்னீங்க. இன்னைக்கு வறுமையை ஒழிச்சிட்டீங்களா? இன்னைக்கு சோசலிசத்தை நிறைவேற்றிட்டீங்களா? அதே மாதிரி தான் நான் ராமர் கோயில் ஒரு காலத்தில் கட்டி காட்டுவேன் அப்படின்றது தான் அவர்கள் பேச ஆரம்பிப்பது. அந்த ராமர் கோயில் வாதம் இன்றைக்கு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, இந்தியாவில் இவர் பேசியது போல இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ தகுதியற்றவர்கள் என்கின்ற வாதத்தையும் இவர் பிரதமர் மோடி பனஸ்வரா அப்படின்னு ராஜஸ்தான்ல அந்த தொகுதியில் தோத்து போனாங்க இவருடைய பிரச்சாரத்துக்கு பிறகு. அந்த தொகுதியில் மோடி என்ன பேசுறாரு, அதிக பிள்ளை குட்டி பெற்றுக் கொள்ளுபவர்கள் உங்களுடைய தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் அப்படின்ற வாதங்கள் எல்லாவற்றையும் பொருத்தி பார்க்கும் பொழுது இந்தியாவை ஒரு மத பெரும்பான்மை நாடாக நிறுவுவதற்கான எல்லா வேலைகளும் நடக்கிறது. இது ஒரே சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு. ராமர் கோயில் போன்ற பிரச்சனைகளை மீண்டும் கிளப்ப சிலர் முயற்சிக்கிறார்கள், மதுரா சம்பல் போன்ற இடங்கள்ல அதை முயற்சிக்கிறாங்க, அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இந்த நாட்டில் மதவெடி சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாரும் இந்த நாட்டின் பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான், அவர்கள் எல்லாரும் நம்முடைய நாட்டு மக்கள் தான். சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கிறார். இது சரியான கருத்து அப்படின்றது அல்ல, மாறாக இது எப்படி அப்படின்னா, இங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அவர்களுக்கு அவர்களே சொல்லிக் கொள்ளுகின்ற வாதம் தானே தவிர உண்மையான வாதம் அல்ல. உண்மையான வாதம் எங்கிருந்து வருது அப்படின்னா, இன்னைக்கு அவர் பேசியதுல இருந்தான் வருது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி பேசும்பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, பிஜேபி RSS இந்தியன் ஸ்டேட் அப்படின்ற வாதங்களை முன்வைக்கிறார்.
இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது எல்லாத்தையுமே அரசுன்னு மொழிபெயர்த்துறோம், கவர்மெண்ட்டையும் அரசுன்னே மொழிபெயர்த்துறோம். ஸ்டேட் அப்படின்றது அரசு, இது அரசாங்கம் அப்படின்னு வச்சுப்போம் நம்ம புரிதலுக்காக. இப்ப கவர்மெண்ட் அப்படின்றது என்ன? கவர்மெண்ட்ன்றது மக்கள் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் நடத்துகின்ற சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இது வந்து கவர்மெண்ட்.